வணக்கம். சிவாய நம. கருங்காலி மாலை எல்லாருமே போடலாமா? நான் இத போடலாமா? பயன்படுத்தும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே அது சந்தேகமா இருக்காது. ஒரு கேள்வியா ஆழ் மனதுல அப்படியே வரும். பொங்கி வரும். கருங்காலி மாலை அனைவரும் போடக்கூடாது. உங்க ஜாதகத்துல செவ்வாய் பகவான் எப்படி இருக்கின்றாரோ அதை பொறுத்து தான். இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, கரணம் தப்பினால் சில விபத்துகள் ஏற்படுவதற்கு நம்முடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒரு காரணமாக இருப்பதனால், உண்மையான கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட கருங்காலி மாலையைத்தான் சொல்கின்றேன். கருங்காலி மாலை இப்படி கையில வச்சா, அதனுடைய அதிர்வலைகள் அப்படியே உடம்புக்குள்ள பரவுறத ஒருவரால உணர முடியும். அந்த கருங்காலி மாலைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. கையில வச்சு நம்ம ஜெபம் பண்ணும்போது, நமக்கு அப்படியே சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் ஏற்படும். புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். ராமநாம ஜெபத்தை ஒருவர் கருங்காலி மரத்தின் அடியில் இருந்து ஜெபம் செய்து கொண்டு வருவாரேயானால், நிச்சயமாக அவர்களுக்கு ஆஞ்சநேயருடைய அனுக்கிரகம் கிடைக்கும். பரிபூர்ணமாக ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் ஆஞ்சநேயர் ஆசீர்வாதம் அவர்களுக்கு காட்சி கிடைக்கும். கருங்காலி கட்டையை வைத்திருந்தாலும் உத்தமம். சிறு சிறு விபத்துகளை ஏற்படுத்தாமல் தடுக்கக்கூடிய சக்தி கருங்காலிக்கு இருக்கு. கருங்காலி இருக்கும் இடத்தில் மிகவும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். வாரத்தில் ஒரு தடவையாவது மஞ்சள் நீரால் அதை கழுவி விபூதி மஞ்சள் குங்குமம் வச்சு காளி அம்மனா அதை பாவனை செஞ்சு காளி மந்திரம் சொல்லி உருவேற்றலாம். காளி மந்திரம் உருவேற்றுறது அப்படின்னா சாந்தமான காளியம்மனுடைய மந்திரம். உக்கிரமான காளி மந்திரம் வேண்டாங்க. இல்லறத்தில் இருப்பவர்கள் கருங்காலி மாலை போட்டு இருந்தாலும் கூட ராஜ அம்சத்திலே சாந்த அம்சத்திலே இருக்கக்கூடிய காளியம்மனுடைய மந்திரத்தை சொல்லி பாருங்க, சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபம் தானா கம்மியாகும். அடுத்தவர்களை அனுசரித்து போகக்கூடிய தன்மை உருவாகும். குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவுகள் இருக்காது, ஒற்றுமை இருக்கும். அன்போடும் அரவணைப்போடும் குடும்பத்தில் நடந்து கொள்வீர்கள். நல்ல தொழிலமையும். வேலை தொடர்ந்து இழப்பு ஏற்பட்டு ஒரு வேலைக்கு போனால் ஒரு மாதம் கூட அங்கே நிற்க முடியாது, அடுத்த வேலைக்கு மாறுறது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தவங்களுக்கு கூட உண்மையான கருங்காலி மாலை போடும் பொழுதும் நிச்சயமாக அவங்களுக்கு நல்லது ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை பின்னாடி வரக்கூடிய அறிகுறியை முன்னாடியே உங்களுக்கு உணர்த்தக்கூடிய சக்தி அதில் இருக்குது. நீங்கள் மந்திரம் ஒரு சொல்ல 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 அதில் உரியேறிட்டுருக்கும். அந்த சக்தியெல்லாம் அதில் இருக்குது. லக்னத்துக்கு 12வது இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி யாரோ, ஒருவேளை அந்த இடத்துல ராகு இருந்து கூட வேறு ஏதாவது கிரகங்கள் சேர்ந்திருந்தா கருங்காலி போடும் பொழுது இவர்களுக்கு அதீத ஆற்றல் கிடைக்கும். கனவில் நடக்கப் போவதை முன்கூட்டியே உணரக்கூடிய சக்தி இவர்களுக்கு தெரிந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கும். அதே போல பூர்வீக ஸ்தானத்திலும் அப்படித்தான். தந்தை, தாத்தா, பாட்டன், முப்பாட்டன், முன்னோர்களோட வழியில் இருக்கக்கூடிய விஷயங்களும் ஒருவரால் சொல்ல முடியும். கருங்காலி மாலைக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. கருங்காலி மாலை இருக்கக்கூடிய இடத்தில் எந்த விதமான துஷ்ட சக்திகளும் அந்த இடத்துல வராது, இருக்காது. இருந்தாலும் ஓடி போயிடும்.
ஐயோ எனக்கு செய்வன வச்சுட்டாங்க, என்னென்னமோ பண்ணிட்டாங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. அப்படி ஒரு வேளை நினைத்தாலும் கூட கருங்காலி இருக்கும் இடத்தில் அது எதுவும் வேலை செய்யாது. செய்தவரையே அது தாக்கிவிடும். நீங்க உண்மையா கடவுளுக்கு கட்டுப்பட்டு உண்மையான ஆன்மீகத்தில் இறை பக்தியோடு இறை நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது எதுவும் செய்ய முடியாது. அம்பாளிடம் சரணாகதி அடைந்து விட்டால் அவள் பார்த்துக்கொள்வாள். காளி ராஜ அம்சத்தில் இருக்கக்கூடிய காளியம்மனை நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா ஒருபோதும் தன்னை நம்பியவர்களை கைவிடவே மாட்டாள். என்னுடைய தாய். ஷாய் நம.